சரியா சொல்லு. ஏதோ பிளாக் பப்ளிஷ் பண்ணிருக்கேவே, சூப்பரா. தேங்க்ஸ்டா. எதுக்கு பேரு? வா உத்தாலு. எல்லாரையும் சொன்ன அதை பத்தி சொல்றா. நோ பத்தி எதுவும் கேட்க மீதி. சமீபத்துல வெனிசுலா நாட்டோட அரசியல் பத்தினா உலகம் முழுக்க பிச் முக்கியமா டெல்சி ராட்ரிக்ஸ் அவங்க. அது என்ன விஷயம்? ஆமா ஆமா, வெனிசுலால ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடந்துச்சு. அங்க அதிபரா இருந்த நிக்கோலஸ் மதுரோ கைதானதுக்கு அப்புறம் டெல்சிரோ லைக்ஸ் இடைக்கால அதிபரா நியமிச்சிருக்காங்க. சரி சரி, அதுக்கப்புறம் தான் உலகம் முழுக்க அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்களா? புதிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவோட தொடர்பு மேம்பட்டுச்சு. கச்சா எண்ணெய் தொடர்பான விஷயங்களும் மேம்பட்டிருக்கு. பேச்சுவார்த்தையும் நல்லா நடந்திருக்கு. உலக அரசியல் இவ்வளோ நேரடியா இருக்கா இல்ல? அப்படின்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டோட தொடர்பு இருக்கலாம். ஆனா அதுக்குன்னு அந்த நாட்டோட அரசு மற்ற நாட்டு அரசோட கட்டுப்பாட்டு இருக்கணும். அப்படின்னா டெல்சி ராட்ரிக்ஸ் எடுத்த முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும்? முக்கியமா நாட்டோட பொருளாதார நிலையை சீர்படுத்த நினைக்கிறாங்க. கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க நினைக்கிறாங்க. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க நினைக்கிறாங்க. அப்படின்னா அமெரிக்காவோட மட்டும்தான் அவங்க தொடர்ந்து வச்சிருக்காங்களா? இல்ல, அதே நேரம் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளோடையும் தொடர்பை முயற்சிக்க நினைக்கிறாங்க. அதுதான் இப்போ உலக அரசியல்ல பேசப்படும் முக்கியமான விவாதமா இருக்கும். இது போல மேலே சார்பற்ற விவரங்களுக்கு விப்ரோ காமெர்ஸ் பின்தொடருங்க.